அடுக்கிறது அஃபருதீன் ஈரோடு அவர் கேட்குறாரு, செல்ஃபோனில் குரான் ஓதக்கூடாது என்று ஒரு ஆலிம் பேசுகிறார், அந்த வீடியோ அனுப்பியுள்ளேன், இவர் கூறுவது சரியா என்று. அதாவது ஒரு 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 மௌலவி வந்து செல்ஃபோனில், நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கோம்ல, அதில் குரான் அப்ளிகேஷன்லாம் இருக்கும்ல, அதில் குரானை ஓப்பன் பண்ணி அதிலேருந்து குரானை ஓதுறது, செல்ஃபோனில் இருந்து குரானை ஓதுறது வந்து ஹராமு, அது கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆலிம் பேசியிருக்கிறார். அந்த வீடியோ அனுப்பியிருக்கிறார். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க, அந்த இருக்கு வீடியோ. அதாவது குரான் ஓதும்போது மொபைலில் முதல்ல ஓதலாமான்னு கேட்குறாங்க. நான் மொபைலில் ஓதுறதை பற்றி என்ன சொல்லுவேன்னா, மொபைலில் பார்த்து குரான் ஓதுற விஷயத்தை என்ன சொல்லுவேன்னா, ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு, உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்காரு. நம்மளுடைய தாதாவோ நானாவோ யாரோ ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருக்காரு. அவர் என்ன பண்ண, டாக்டர் யூரின் போகிறதுக்காண்டி நீங்கள் ஒரு பாத்திரம் கொடுக்குறாரு. அவரை படுக்கையில் வச்சு அந்த யூரினை வாங்கி கொண்டு பாத்திரம் கொட்டிடுங்க. தாத்தா மௌத்தா போயிட்டாரு. அந்த யூரின் அவர் யூஸ் பண்ண அந்த யூரின் பாத்திரம் இல்லை, அதை கழுவி வீட்டு பாருங்க மேலே வச்சுட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பால் குடிக்கணும். பால் குடிக்கிறது பாத்திரம் தர்றோம், பாத்திரம் கிடைக்கல. சரி, அந்த பாத்திரத்தை எடுப்பா அப்படின்னு அதில் ஊற்றி பாலை குடிப்போமா? இப்போ அதை யூரின் ஒட்டிருக்கல, சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதில் பாலை ஊற்றி குடிப்போமா? நம்ம மனசு ஒப்புமா? அருமை சகோதரர்களே, நம்முடைய செல்ஃபோனும் அந்த யூரின் பாத்திரம் மாதிரி தான். செல்ஃபோன் நீங்கள் குரான் ஓதிருந்தா குரான் மட்டுமா தெரியும், திடீர்னு ஒரு பொம்பளை வரும், ஆபாச படம் வரும், நெட்டில் ஒரு அசிங்கம் வரும், கேவலமான ஒரு ஃபோட்டோ வரும், அதில் குரானே வச்சுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைந்த அந்த செல்ஃபோனில் நம்ம குரானே வச்சுக்கிறோம். யதார்த்தவாதியாக பேசுங்க. அதாவது நாங்கள் டெக்னாலஜிக்கெல்லாம் எதிராக நம்ம இல்லை. இப்போ நான் நானே யூடியூப்ல தான் பேசிட்டு இருக்கிறேன். டெக்னாலஜியை எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு பயன்படுத்தணும். இன்னைக்கு டெக்னாலஜி மூலமாக நன்மைகள் அதிகமாக தீமைகள் அதிகமானு சொல்லி நீங்கள் பட்டிமன்றத்தினா 100% தீமைகள் தான் அதிகம். செல்போன் இப்போ நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அதிலே ஆபாச படத்தை பார்க்குறீங்க, அதிலே சினிமாவை பார்க்குறீங்க, அதிலே அசிங்கமான பொருள்களை ஃபோட்டோவை பார்க்குறீங்க, அதிலே வீடியோ பார்க்குறீங்க, அதிலே குரானை ஓதிக்கிறீங்க. அதனால செல்போனில் வச்சு குரான் ஓது என்பது என்னை பொறுத்த வரைக்கும். இவர் இதில் என்ன ஆதாரம் காட்டுறாருன்னு கேட்டால், இது எந்த ஒரு அறிவுபூர்வமான ஆதாரமும் இல்லை. நவீன காலத்து டெக்னாலஜியை பற்றின ஒரு புரிதலும் இவருடைய வாதத்தில் இல்லை. இவருடைய அந்த வாதத்தில் இவரை முரண்படுவது கூட அதில் இருக்கிறது. என்ன ஒரு வாதம், அடிப்படையாக வாதம் வைக்கிறார் என்னன்னு கேட்டால், ஒரு தட்டில் வந்து ஒரு காலத்தில் சிறுநீர் பாத்திரமாக உங்கள் தாத்தாவுக்கு பயன்படுத்தியிருக்கிறீங்க, அதை எடுத்து மேலே வச்சுவிட்டீங்க. சாப்பிட்றதுக்கு தட்டு பற்றாக்குறையாக இருக்குது, அந்த சிறுநீருக்கு யூஸ் பண்ண பாத்திரத்தில் சோத்தை திம்பிங்களா? திங்க மாட்டீங்கள்ல. அது மாதிரி தான் இந்த ஃபோனில் என்ன இருக்குது, சினிமா இருக்குது, ஆபாசம் இருக்குது, பல இதுகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு தட்டு இது. இந்த தட்டில் குரானை எப்படி ஓதுவீங்க? இதுதான் பயங்கரமான ஆதாரம். தட்டு என்பது அது ஒரு மெட்டீரியலு. தட்டில் வந்து சிறுநீருக்கு யூஸ் பண்ணோம்னு சொன்னால், அதை போய் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணோம்னு சொன்னால், அந்த சிறுநீருடைய தாக்கம்லாம் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கண்ணால் பார்க்குறோம். அது அந்த தட்டில் சிறுநீர், அந்த தட்டில் தான் அந்த சிறுநீர் இருந்தது என்பதை பார்க்குறோம். அதை கழுவிட்டு அதில் சோத்தை திங்கும் போது நம்ம மனசுக்கு என்ன செய்யும், ஒரு அருவருப்பாக இருக்குங்கிறது மனசுக்கு தான் அருவருப்பாக இருக்கும். அது கூட கழுவிட்டாங்கன்னா மார்க்கத்துக்கு ஒரு குற்றம் கிடையாது, மனசுக்கு அருவருப்பாக இருக்கும், அவ்வளோதான். சிறுநீர் பயன்படுத்தின பாத்திரம் நல்லா கழுவி விட்டு திண்டா தப்பா? மனசு ஒப்பாது. ஹராமாக்க முடியுமா? கழுவிட்டால் தான் முடிஞ்சிருச்சு, எதை கழுவுனாலும் சரியாக வந்துடுது. நம்ம மலை ஜலங்கிட்டு நம்மளை சுத்தப்படுத்திக்கணும். நம்ம சுத்தமாக ஏறமா இல்லையா? மழை வந்த பாதையை வெட்டி அறுத்தா எரிஞ்சிடுறீங்க, அது நம்மளோட தான் இருக்குது. அதனால் கழுவிட்டா எல்லாம் க்ளீன் ஆயிரும் என்பது தான் இஸ்லாமிய ஒரு அடிப்படை. அந்த அடிப்படை பற்றி பார்த்தாலும் அவர் சொல்கிற உதாரணம் வந்து மார்க்கத்தில் உள்ள உதாரணம் கிடையாது. அது என்னன்னு கேட்டால், இந்த டெக்னாலஜியில் ஒரு டிஸ்பிளேயில் உள்ளதெல்லாம் அது ஒரு மெட்டீரியலா? அதில் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்குமா? சும்மா எடுத்து காட்டுறது தானே தவிர, நவீன அந்த தொழில்நுட்பத்தை வைத்து சிலதை காட்டுறாங்க. சினிமாவை காட்டுறாங்கன்னா சினிமாங்கிறதில் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்குமா? அந்த இடத்துல குரானை வச்சா அந்த இடத்துல கொண்டு குரானை எப்படி வைப்ப அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. அதனால தான் கூட தான் குரானை வந்து செல்ஃபோனில் பார்த்து ஓதுனா, செல்ஃபோன்னா கம்ப்யூட்டர்லேயும் ஓதக்கூடாது அப்படி பார்த்தோம்னு சொன்னான். அது போக சரி, இதான் உங்களுடைய ஆதாரமாக இருந்தால், அவர் இதை செல்ஃபோனில் தானே பேசுகிறாரு. அதை சோறு திங்கக்கூடாதுன்னா குழம்பு ஊற்றி திங்கலாமா? அப்போ சிறுநீர் பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தை சினிமா வருது, அது வருது, அதில் கொண்டே குரான் ஓதலாம். குரான் ஓதக்கூடாது, சரி, பயன் பண்ணலாமா? குரான் ஓதக்கூடாதுங்கிற அந்த மெசேஜை அவர் எதில் சொல்கிறாரு? அந்த மூத்திர பாத்திரத்தெல்லாம் சொல்கிறார். சிறுநீர் தட்டை தான் என்ன செய்கிறாரு இவர், பயன் பண்ணுறாரு. அதை செய்யுங்க இதை செய்யுங்கிறாரு. இவர் ஹஜ்ஜிக்கு ஆட்களை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு விளம்பரம் அதில் தான் பண்ணுறாரு. ஹஜ்ஜிங்கிற ஒரு வணக்கத்துக்கு வந்து அங்கே உள்ள காட்சிகள்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் செய்கிறார். அந்த மூத்திர பாத்திரத்தெல்லாம் செய்கிறாரு.
இவர் செய்கிற அம்புட்டுமே அதில் தானே. ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பேசும்போது கூட அது மூத்திர பாத்திரத்தானே ஃபோன் பேசுகிறாரு, ஃபோன்லான எல்லாம் இருக்குது. மூத்திர பாத்திரத்தை உதாரணம் காட்டுறாரு. அப்படி காட்டினீன்னு சொன்னால் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வாதம் வச்சா தான் அது உண்மை. அந்த வாதத்தில் உண்மையாளராக இருந்தால் அம்மாடி ஃபோனில் தொட்டவே கூடாது, இல்லை ஃபோன் மூத்திர தட்டில் பிரியாணி தான் வைக்கக்கூடாது, வந்து நம்ம தோசை வச்சு திங்கலாண்டா ஒத்துக்குருவீங்களா? உங்களுக்கு மூத்திர தட்டின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் எதையும் வைக்க மாட்டீங்க. பிரியாணி வைக்க மாட்டீங்க, பிஸ்கெட் வைக்க மாட்டீங்க, குழம்பு வைக்க மாட்டீங்க, ரசமும் வைக்க மாட்டீங்க, எதையும் வச்சு சாப்பிட்றதையும் வைக்க மாட்டீங்க. அதை அப்படித்தானே முடிவு எடுக்கணும். அப்போ நீ செல்ஃபோனில் குரான் ஓதக்கூடாதுன்னா குரான் ஓதக்கூடாதுன்னு சொல்லு, பயான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. ஏன்னா பயான் பண்ணும்போது இதெல்லாம் வராதா? சினிமா வந்துருமா? குரான் ஓதிட்டு ஒரு சினிமா ஏன் வருது? அது வராமல் ஆக்கி வைக்க முடியுமே? அதான தொழில்நுட்ப கருவி. குரான் வந்தால் குரான் மட்டும் வர்ற மாதிரி நம்ம ஆக்க முடியுமே? அதில் ஏன் வருது? நீங்கள் ஆன்லைன்லேருந்து எடுத்தால் தான் விளம்பரங்கள்லாம் சொருக முடியும். நம்மளாம் அவர் குரானை வந்து அதில் டெஸ்ட்டாக வச்சு அதை படித்தோம்னா அது எப்படி அந்த அசிங்கம்லாம் அதில் வரும்? இடையில வந்துருமா? சரி, இடையில வரும்னா நீங்கள் ஒரு பயான் பண்ணும்போது இடையில வருமா? அதுக்கு அதனால் வந்து செல்ஃபோனில் பயான் பண்ணக்கூடாதுங்களா? அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு ஒன்றுமே செய்யக்கூடாது. எல்லாமே ஃபேஸ்புக்குங்கிறத என்னது, எல்லா முசீபத்துக்கும் உள்ள ஒரு தளம் தானே அது. அவர் ஏன் ஃபேஸ்புக் வச்சுருக்காரு? அவர் அந்த சொல்லக்கூடிய அந்த ஆலிம் வந்து எதுக்கான ஃபேஸ்புக் வச்சுருக்கிறாரு? ஃபேஸ்புக்கில் பல குப்பை அதான் ஜாஸ்தி இருக்குது. அதில் கொண்டு இவருடைய சேனல் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தமாகுது? மூத்திர சட்டிக்குள்ளே இவர் வந்து பிரியாணி திங்கிறார்னு அர்த்தமாகுது. யூடியூப் எதுக்கு வைக்கிறீங்க? யூடியூப் வைக்கலாமா உங்கள் வாதப்படி? எவனும் யூடியூப் வைக்காத, எவனும் ஃபேஸ்புக் வைக்காத, எவனும் இந்த தொழில்நுட்பத்தில் இந்த பயானம் பண்ணாத, இந்த செய்தியும் பண்ணாதேன்னு அவர் சொல்வாரையானால் அப்போ தான் அவர் சொல்கிற அந்த மூத்திர சட்டி வந்து உதாரணத்துக்கு பொருந்தும். குரானுக்கு மட்டும்தான் செய்யாத, மற்ற பிரியாணி மட்டும் வைக்காத, மற்ற சாப்பாடெல்லாம் மூத்திர சட்டியில் சாப்பிட்டுக்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கவருடைய வாதம். ஒரு அறிவீனமாக பேசுகிறார். இந்த உலகத்தை இது நவீன சாதனம், இந்த சட்டி ஒப்பிடலாமா? அது மாதிரி உள்ளதா இது? இதில் வந்து நான் இந்த செல்ஃபோனில் வந்து மலத்தினுடைய படத்தை வச்சு ஒருத்தன் காட்டுறான். மோந்து பார்த்தா வாட வருமா? மலம் இருக்கிற மாதிரி ஒரு மலத்தை படம் எடுத்து உங்களுக்கு ஃபோனில் காட்டுறான். அதில் தான் அந்த மலம் இருக்குதுன்னு அர்த்தம்னா என்ன செய்யணும்? மோந்து பார்த்தா அந்த வாசம் வருமா? அது மலமா அது? அப்போ கொஞ்சம் கூட புரிதல் வேணாமா? இது என்ன அது என்ன? ஒப்பீடு காட்டுவதற்குரிய மெட்டீரியலை கொண்டு போய் கற்பனை சாதனத்தில் கொண்டு, இது கற்பனை, இதெல்லாம் வந்து அதில் காட்டுவதெல்லாம் கற்பனையானது, ஃபோனில் காட்டுறதுலாம் கற்பனையானதை கொண்டு போய் நிஜமான ஒரு பொருளோடு என்ன செய்கிறாரு? கம்பேர் பண்ணிக்கிட்டு மார்க்கம் சொல்கிறோங்கிற பேரில் உளர்றார், பயங்கரமாக உளர்றார். சரி,